மக்கள் ஏன் விஜயை தேர்ந்தெடுக்கிறார்கள்? மக்கள் அவர் சினிமாக்காரரை மட்டும் பார்த்துருக்கலாமே தான், அவர் எதுக்கு அரசியலுக்கு வர வேண்டும்? அவருக்கு சில நெருக்கடிகளை நீங்கள் கொடுத்தீர்கள், அவர் அரசியலுக்கு தள்ளப்பட்டார். இப்பொழுது நீங்கள் சமாளிப்பதற்கு சிரமப்படுகிறீர்கள். இதுதான் உண்மை. புரியுது. அதே அந்த பகுதியிலே 2 தினங்களுக்கு முன்னதாக எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பரப்புரை செய்கிறார். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் பரப்புரையின் போது, அந்த பரப்புரையில் அதுக்கு முன்னதான சில பரப்புரைகளின் போது இதே ஆம்புலன்ஸ்கள் அவரை இடையூறு செய்கின்றன, அடிக்கடி சென்று கொண்டே இருக்கின்றன. அதில் உள்ளே பார்க்கும்பொழுது அதில் பேஷன்ஸ் யாருமே இல்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாரு, என்னப்பா நீங்கள் சும்மா இதே ஆம்புலன்ஸ் விட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கே கண்டனம் தெரிவிக்கிறாரு. உள்ள செக் பண்ணி பார்க்குறாங்க. இது சம்பந்தமாக வந்து குளறுபடிகள் போயிட்டே இருக்கு. விஜய் அவர்கள் மாநாட்டுக்கும் அவர் பேச ஆரம்பிச்ச அடுத்த ஒரு 3வது நிமிஷத்துலேயே அதே 2 ஆம்புலன்ஸ் திரும்ப வருது. அப்போ இந்த ஆம்புலன்ஸ் விடக்கூடிய இந்த கலாச்சாரங்கிறது புதுசாக பரவிக்கிட்டு இருக்கா, இல்லை உண்மையாகவே ஆம்புலன்ஸ் தான் வருது? ஏன்னா ஒரு கூட்டம் நடக்குது அப்படின்னா அந்த கூட்டத்தில் ஆம்புலன்ஸ் போக முடியாதுன்னு தெரியும். காவல்துறை நிச்சயமாக அந்த ஆம்புலன்ஸ் வந்து திசை மாற்றி அனுப்பலாம். திரும்ப திரும்ப இந்த ஆம்புலன்ஸ் கலாச்சாரம் புதுசாக இப்போ தமிழ்நாட்டு வந்திருக்கு. இதை பற்றி என்ன சொல்றீங்க? அதாவது எடப்பாடி பழனிசாமி